அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாலுகேசி 2025 நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ சிலபஸும் பார்த்தோம்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சிலபஸை பொறுத்தளவுக்கு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டீட்டெயில் ஒரு சிலபஸ் என்ன பண்ணல கொடுக்கல. ஒரு டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க சிலபஸ் கொடுக்குறாங்க, எந்தெந்த பார்ட்டில் எவ்வளோ மார்க்கு கேட்க போகிறோம் அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பண்ணுற மாதிரி டிஎன்பிஎஸ்சி சார்பில் அட்லீஸ்ட் சிலபஸ் ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேள்வி வினாத்தாள் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சயின்ஸில் எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் இந்த டாபிக் அப்படின்னு கூட கொடுக்கல. சயின்ஸு, சோசியலு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சுற்றுச்சூழல் கொடுத்துருக்காங்க, சுற்றுச்சூழல் சூழியல், டயட் அண்ட் நியூட்ரிஷன். இந்த 2 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2023 எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, அதில் ஒவ்வொரு பகுதியிலேருந்து எப்படி மார்க் கேட்டிருக்காங்க, உளவியலில் எந்தெந்த பகுதியில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, உளவியலில் என்னென்ன டாப்பிக்கில் நிறைய கேள்விகள் வந்திருக்கு, இங்கிலீஷ் கிராமர் எந்தெந்த தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க, தமிழ் இலக்கணம் என்னென்ன தலைப்புலேருந்து எடுத்துருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி பார்த்தோம் சார்பாக ஆன்லைன் டெஸ்ட் பற்றி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 55 தேர்வுகள், ஃபியூச்சர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் என்னது லாஸ்ட் டேட் நமக்கு, ஓகே தானே? ஸோ ஜாயின் பண்ணிங்க. லாஸ்ட் டேட் 2023 பார்த்தோம் அப்படின்னா எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி கேள்விகள் அப்படின்னா, இயற்பியலிருந்து 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க, வேதியிலிருந்து 5 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2023 மாதிரியே 2025 கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, வினாத்தாளையும் மாற்றங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எதற்குமே தயாராக நம்ம படிக்கணும். ஸோ ஓப்பன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் முடிந்தவரை 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டாயம் கவர் பண்ணுங்கள். அதுதான் வெற்றியாளரை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக கேள்வியாக இருக்க போகுது. ஸோ ஒரு விசை இயக்கம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது 11th 12th கொஞ்சம் கவர் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் உள்ளே முழுமையாக படிக்க முடியலாம், பிரச்சனை கிடையாது. வெளியில் உள்ள மேலும் அறிந்து கொள்வோம், புக் பேக்கு இதெல்லாம் நம்ம கட்டாயம் பார்த்துட்டு போங்க. ஸோ பார்த்து வச்சுக்கிங்க. உயிரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உயிரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் டயட் அண்ட் நியூட்ரிஷன், என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் சூழியல், உணவூட்டம் மற்றும் ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தலைப்பில் கட்டாயம் 5 கேள்வி கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், புவியியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ புவியியல் ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி. இப்போ ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியன் ரிவர்ஸு, தமிழ்நாட்டில் ஒரு ரிவர்ஸு. எப்படி ஏன் அதில் கேள்வியில் அதிகமாகுது அப்படின்னா, அந்த சரணாலயங்கள், நீர்வீழ்ச்சிகள், பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், அணைக்கட்டுகள், ஸோ உயிர்கோள காப்பகங்கள், அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்குறதால அது ஜிகேலையும் வரும், ஜியாகிரபிலையும் வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஸோ பொருளாதாரம் மீடியமாக தான் கேட்குறாங்க. அரசியலமைப்பு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பார்த்து வச்சுங்க. அரசியலமைப்புக்கு நல்ல முக்கியத்துவம். அரசியலமைப்புலாம் ஸ்ட்ராங்காக கேள்வி வைக்கணும் அப்படின்னா 11th 12th கேட்கலாம். ஸோ 11th 12th அரசியலமைப்பு தான் அரசியலமைப்பே. இடைப்பட்ட காலத்தில் வாய்ப்பு கிடைச்சின்னா ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 11th 12th அரசியலமைப்பில் பார்த்து வச்சிங்க. ஸோ அரசியலமைப்பு உருவான விதம்லாம் 11th 12th சூப்பராக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நடப்பு நிகழ்வுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. ஸோ நடப்பு நிகழ்வுகள் ஆல்ரெடி டாபிக் பார்த்துருவோம், எந்த டாபிக் பார்க்கணும். ஜிகே ஜென்ரல் டாபிக், இந்தியாவின் முதன்மைகள், நீளமான ஆறுகள், அது போன்ற தினங்கள், ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவோம்ல, நிலையாக இருக்கிற அந்த டாப்பிக்கில் மாறவே மாறாது, அந்த டாப்பிக்லேருந்து கேள்வி. ஸோ தமிழ் 10 கேள்வி, ஆங்கிலம் 10 கேள்வி, உளவியல் 40 கேள்வி, ஓகேவா? ஸோ இதில் இயற்பியலில் பார்த்தோம்னா எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா, கண்டுபிடிப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தொலைநோக்கி கண்டுபிடிச்சது யார். அடுத்து அறிவியல் விதிகள், அவங்க என்ன சொன்னாங்களோ அதான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் பங்களிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணலாம், அதுமாரி கொடுக்கல, சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது வாஸ்ட் சிலபஸ், இப்போ மிகப்பெரிய சிலபஸ். அப்போ எந்த அளவுக்கு படிக்கணும், ஒரு போர்டு இருக்காங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் கொடுக்கணும். 10th ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க, 12th ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமில் எந்தெந்த பார்ட்டில் எவ்வளோ கேள்விகள் நாங்கள் கேட்போம். வேக்கன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க.
மென்னுக்கு எவ்வளவு, உமன்ஸுக்கு எவ்வளவு, ஓப்பனுக்கு எவ்வளவு, டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு மாணவர்கள் எதை படிக்கணும் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அறிவியல் விதிகள், விசைகள். ஸோ இந்த ரேடியோ அலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 11th 12th கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. 2023 என்ன பண்ணுறாங்க, 11th 12th கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இயக்கத்திலும் கல்வி, வெப்பம், ஒளி, மின்னோட்டம். ஒளியில் பார்த்தீங்கன்னா ஒளிச்சிதறல், மின்னோட்டத்தில் இந்த மின் உருகி. எப்பொழுதுமே இந்த மின்னோட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் அப்ளிகேஷன் பயன்பாடுகள் ஓரியன்டான கேள்விகள் கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. வேதியில் பார்த்தோம்னா வேதிப்பொருளோட காம்போசிஷன் பற்றி, நிறங்காட்டி, குளுக்கோஸு, எல்பிஜி, இதுதான் கேட்ட கேள்விகள். டாபிக் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த அமிலமலை அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நமக்கு தெரியும். ஸோ NO2, SO2, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அதுதான் அந்த அமிலமலைக்கு காரணமான வாயுக்கள். உயிரியல் பாருங்கள், இதில் பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாமே நம் மனித உடல், உணவூட்டம், ஊட்டச்சத்து, நோய்கள், நோயினால் வர்ற அதை தீர்க்கிறது, இது தாது உப்பு குறைபாடு. ஸோ 9th இருக்குது, ஸோ 10th இருக்குது. ஸோ முக்கியமாக அந்த 9th இருக்க ஒரு பாக்ஸ் வைட்டமின் குறைபாடு, சிற்றின வகைப்பாடு, இது வந்து தாவர உலகம், விலங்கு உலகம், அந்த டாப். பல்வேறு வகையான நோய்கள், பாக்டீரியா நோய் என்ன, வைரஸ் நோய் என்ன, வைரஸை பற்றி ஒரு கேள்வி. ரத்தத்தோட வகைப்பாடை கண்டுபிடிச்சாரு. தாவரங்களுடைய பயன்கள் எப்படி கேட்டுருக்காங்க, தாவரத்தில் கட்டாயம் பயன்கள் தான் கேட்பாங்க. சோதனைகள், டெஸ்ட்டு, எலைசா, வெஸ்டர்ன் பிளாட்டு, மற்ற நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு செல் மற்றும் பசுக்கணிகம், விலங்குலகம். ஸோ என்ன அப்படின்னாங்கன்னா சிலபஸ் கொடுத்துருந்தாங்க, தாவர உலகம், விலங்கு உலகம் அப்படின்னு சிலபஸ் கொடுத்தாங்க. அது அப்படியே அதுலேருந்து கேள்விகள் கேட்டுருந்தாங்க. அப்போ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடாது. ஸ்கூல் புக்கு நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும், முழுமையாக படிக்கணும். ஸோ வரலாறுல பாருங்கள், ஒரு பத்திரிகை பற்றி, ஒரு புரட்சி பற்றி, டெல்லி சுல்தானியம், முகலாய பேரரசு அடைத்தளமிட்டவர் யார், பௌத்த துறவிகள் இந்தியாவுக்கு வருகை, இதெல்லாம் நல்ல டாபிக். இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஹிஸ்ட்ரி. விஜயநகர பேரரசு, ஐரோப்பியர் வருகை, ஆங்கிலேயரின் பங்களிப்பு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. 10th ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃபஸ்ட்டு 4 லெசன்லேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இருக்குது. 1 to 4 லெசன் படிக்காமல் போயிடாதீங்க. ஒரு கேள்வி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். புவியியல் பாருங்கள், வளங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த வளங்கள் பார்த்தோம்னா 12th இருக்குது. வளங்கள், தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. சரணாலயங்கள் பாருங்கள், விலங்குகள் சரணாலயத்தில் ஒரு கேள்வி, பறவைகள் சரணாலயத்தில் ஒரு கேள்வி, உயிர்கோள காப்பகத்திலேருந்து ஒரு கேள்வி. அதை மட்டும் படிச்சிருப்போம்னா 3 கொஸ்டின். புவி வெப்பமாதல், முக்கிய இடங்கள், வளிமண்டலம், வளிமண்டல அடுக்குகள், தேசிய பூங்காக்கள். ஸோ இது சேம் டாபிக் தான். தேசிய பூங்கா சேம் டாபிக். அதை மட்டும் நோட்டில் நீங்கள் எழுதி என்ன பண்ணுங்கள், தெளிவாக படிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொருளாதாரத்தில் பாருங்கள், இந்த பணவீக்கம், பணவாட்டம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. தமிழ்நாட்டோட சிறப்பு, பொருளாதாரம் சம்மந்தமாக, நிதி ஆய்வுக்கு, புரட்சிகள் எல்லாமே புக்கில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துருக்காங்க. ஸோ அரசியலமைப்பில் வாக்காளர் பட்டியலை பற்றி, பதவிக்காலம், குடியரசுத் தலைவர், போக்சோ ஆக்டு, பேரூராட்சி, நகராட்சி, குடியுரிமை, சரத்து 32. ஸோ பொது அறிவில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு டாபிக். எக்கனாமிக்ஸ்லையும் வரும், ஜாகிரஃபிலையும் வரும், ஜிகேலையும் வரும். எல்லைக்கோடுகள், உதாரணத்துக்கு இந்த மக்மோகன் எல்லைக்கோடு, ரெட்க்ளிஃப் எல்லைக்கோடு, பன்னாட்டு அமைப்புகள், IMF, யுனெஸ்கோ, யூனிசெஃப், முக்கிய தினங்கள், நாடுகளோட தலைநகரங்கள், நாணயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பனாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் படிச்சுட்டு கட்டாயம் போகணும். ஒவ்வொரு மார்க்கு தான் நமக்கு வந்து பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அடுத்த பிறகு நடப்பு நிகழ்வு ஆல்ரெடி பார்த்தாச்சு, எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அடுத்து இங்கிலீஷ் பாருங்கள். இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமானது. எத்தனை டாபிக் அப்படின்னா 9 தலைப்புலேருந்து 10 கேள்வி. டென்சஸ், ப்ரிப்போஷன், பிரேஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், கொஷின் டேக், சூட்டபிள் வெர்பு, கரெக்ட் சென்டென்ஸு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, ஆன்டனிம்ஸு, இடியம்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுங்கள், படிங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளதை என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு போங்க. 10th இங்கிலீஷு, 9th இங்கிலீஷு. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து 6th to 10th இங்கிலீஷ் நோட்ஸ் தனியாக இருக்குது, கிராமர் நோட்ஸ் தனியாக இருக்குது, அது பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கொடுத்துருவோம். அதை பார்த்துட்டு போகணும், படிச்சுட்டு போகணும், புரிஞ்சுக்கணும். ஃப்ரேசஸ்னால் என்ன, டென்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், தமிழ் சொல்லும் பொருளும் கட்டாயம் ஒரு கேள்வி. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுக, கலைச்சொல், பிழைகளை திருத்தி எழுதுக. நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. எங்கே வந்து வல்லினம் மிகும், வல்லினம் மிகாது, எங்கே புள்ளி வரும், எங்கே புள்ளி வராது அப்படின்னு சொல்லிட்டு. விடைக்கற்ற வினா, இலக்கண குறிப்பு மட்டும் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ தவறான இணை, நூலின் சிறப்புகள். ஸோ இந்த நூலின் சிறப்புகள் அப்படிங்கிறது இலக்கணத்தில் வராது, ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
அடுத்து உளவியல் பார்த்தோம் அப்படின்னா பை சார்ட்லேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. கடிகார கணக்கில் 1 கணக்கு, சிம்பிளிஃபிகேஷனில் 3 கணக்கு, திசைகளில் 2 கணக்கு, பிளட் ரிலேஷனில் 2 கணக்கு. அப்போ என்ன பண்ணோம், திசைகள், ரத்த உறவுகள், வென் டயக்ராம் எல்லாம் என்ன பண்ணோம் படிக்கணும். அளவியல்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அளவியல்லாம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டு போகணும். ஃபார்முலா படித்தா போதும். மிஸ்ஸிங் நம்பர், சங்கேத மொழிகள், கோடிங் அண்ட் டீகோடிங், எண்ணியல், லெட்டர் சீரியஸ், யூனிட் கன்வர்ஷன், கிராஃப் சார்ட்டு, பர்சன்டேஜ், அனாலஜி, ட்ரிக்னோமெட்ரிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்து வச்சுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்ட கேள்வி. ஸோ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸு, மீனிங் ஃபுல் ஆர்டரு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து 2 கேள்வி, வார் சார்ட்டு, குஷல், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஆட் ஒன் அவுட்டு, ஸ்டேட்மெண்ட் ஒன்று. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கேள்வி பாருங்கள். பார் சார்ட்லேருந்து 2 கேள்வி, கிராஃப் சார்ட்லேருந்து 2 கேள்வி, டேபிள் சார்ட்லேருந்து 3 கேள்வி, பை சார்ட்லேருந்து 2 கேள்வி. ஸோ 2, 5, 7, 9 கேள்வி. டோட்டலே 40 கேள்வி தான். அதில் பை சார்ட்டு, பார் சார்ட்டு, கிராஃப் சார்ட், டேபிள் சார்ட் தெரியாமல் நம்ம போகக்கூடாது. எல்லாமே அடிப்படை கணிதம் தான். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப அடிப்படையானது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் படிங்க. நிறைய தேர்வுகள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள். தீவிரமாக படிங்க. நாட்கள் ரொம்ப ரொம்ப மிக குறைவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வைப்போம், புக் பேஸ் பண்ணியும் டெஸ்ட் வைப்போம். புக் பேக் பேஸ் பண்ணி, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி A to Z ஒரு எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருவோம். படித்து தேர்வு எழுதணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ படிக்கணும், தேர்வு எழுதணும், ரிவிஷன் பண்ணணும், கிளாஸ் கவனிக்கணும். அது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாணவர்களுக்கும் ஒரு அகாடமி போய் கிளாஸ் ஜாயின் பண்ணி கிளாஸ் பார்க்குற மாணவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்மளாம் ஒரு பாடத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருத்தவங்க நடத்தி சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டைம் நமக்கு குறையும், அதான் முக்கியமானது. ஸோ காலத்தை என்ன பண்ணுங்கள் பிரயோஜனப்படுத்துங்க. மறுபடியும் 1352 வேக்கன்சி வரும் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் குறைவு தான், பார்த்து வச்சுங்க. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையானது இந்த வேக்கன்சி. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எந்தெந்த டாபிக் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்தந்த டாப்பிக்கை என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து அது சம்பந்தமான நோட்ஸ் ரெடி பண்ணி அது எந்தெந்த புத்தகத்தெலாம் இருக்குதுன்னு பார்த்து அதை படிங்க. நிறைய தேர்வுகள் எழுதுங்க. கட்டாயம் எஸ்ஏ எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2023 கொஸ்டின் பேப்பர் போலவே 2025 கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எதற்கும் தயாராக இருக்கணும். ஏன்னா இந்த வேக்கன்சி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 2023 மிஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலகட்டங்கள் எவ்வளோ கடுமையாக இருந்துச்சு. 2024 1 இயர் எந்த அறிவுமே எல்லாம் போயிடுச்சு. இந்த வருது அந்த வருது என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இது மூலம் நிறையா வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படின்னா இதே மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து பயிற்சிக்கு தயாராக இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.